நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கட்டும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட்டும். மனக்கவலையை விட்டுவிட்டு இந்த பண்டிகை தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். 21/3/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி, மார்ச் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 4:28 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:12 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று காலை 6:17 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:12 வரை பூரம், பின்பு உத்திரம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் நன்மையை கொடுக்கும். நல்ல தகவல் வியப்படையக்கூடிய சூழல் ஏற்படுத்தும். முக்கிய காரியத்திற்காக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மனக்குழப்பம் விலகி செல்லுங்க. வருமானம் கண்டிப்பாக உயரக்கூடும். விரயங்களும் உங்களுக்கு மேலோங்கி விடக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பஞ்சாயத்துகள் சாதகமான பலனை கொடுக்கும். இன்று எந்த ஒரு காரியத்திலும் ஓரளவு வெற்றி இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் துளி கூட இல்லை. இன்று முயற்சிகள் கூட ஓரளவு கண்டிப்பாக பலிக்கும். குழப்பங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிர்வாக திறமையை வளர்த்துக் கொள்ள தேவையான பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். இதனால் உங்களுக்கு மதிப்பு கொடுங்க. எதிர்ப்புகளையும் சமாளித்து முன்னேறெடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். காதல் பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். மன அமைதியுடன் செயல்படுங்கள். விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. இன்று மாணவர்கள் போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். இன்று முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைய முடியுங்க. விடுமுறை விட்டாலும் தேர்வில் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடையினை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, இன்று நீங்க யாரையும் காயப்படுத்தி விட வேண்டாம். பேச்சை அமைதியுடன் பேசுவது நல்லது. குழப்பங்களுக்கெல்லாம் இன்று இடம் கொடுக்க வேண்டாம். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பரணி, என்று உங்களுக்கு வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கிருத்திகை, என்று உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்னும் முடிவு கிடைக்க கொடுங்க. குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். என்று திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். யோசித்து செயல்படுவதன் மூலம் முன்னேற்றம் இருக்கும். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் வேகமுடன் செயல்படுவீர்கள். உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள வெற்றி ஏற்பட கொடுங்க. தனியார் துறைகளில் பணிபுரிபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மந்த நிலைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறும். சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் எளிதில் வெற்றி பெறலாம். காரிய தடை தாமதம் இருப்பினும் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள்.
புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். பண விரயம் மட்டும் செய்துவிட வேண்டாம். குடும்ப பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். இருந்தாலும் எதுவும் வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற முரட்டு தைரியம் வேண்டாம். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரும் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்க கூடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலில் கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கும். பார்த்து பக்குவமாகத்தான் செயல்பட வேண்டும். விட்டு கொடுத்து பொறுமையாக செயல்பட வேண்டும். காதல் வெற்றி நடை போடுங்க என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிறப்புடன் என்று முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு தைரியம் கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கர்ணமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை இன்று நீங்க அடுத்தவருக்கு உதவியில் செய்யக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொருளாதார சிக்கல் ஏற்பட்ட பின்னர் சரியாக கூடும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். தீட்டிய திட்டம் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்க கொடுங்க. வெளிநாட்டு தகவல் கண்டிப்பாக வியப்படையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி இன்று பதட்டமான காணப்படுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொள்ளுங்கள். உறவிடம் நிதானித்து பேசுங்கள். பண சிக்கல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். தடைகளை உடைத்தறிந்துதான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பொருளாதார சிக்கல் ஏற்பட்ட பின்னர் சரியாக கூடும். இன்று தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது கண்டிப்பாக சிறப்பை கொடுக்குங்க. மிருகசிரிஷம் இன்று பண வரவு எதிர்பார்த்தபடி அமைந்துவிடக்கூடும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். எதுவும் வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற முரட்டு தைரியம் வேண்டாம். திருமண முயற்சிகளை தடபுடலாக ஏற்பாடு செய்வீர்கள். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பொருளாதார சிக்கல் இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து புரிந்து கொண்டு செயல்படுங்கள், அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தீட்டிய திட்டம் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் கடுமையாக உழைப்பீர்கள். என்ற பந்த நிலைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். மனக்கசப்புகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மிதுனம் ராசினியர்கள் யோசித்து செயல்படுவதன் மூலம் யோகங்கள் வரக்கூடுங்க என்று மன அமைதி குறைமுடியான செயலில் மட்டும் இறங்க வேண்டாம். மேல் அதிகாரிகள் வெறுப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்களால் விரயம் உண்டாகும், கவனம் கொள்ளுங்கள். அனைவரின் மீதும் அக்கறை கொள்வீர்கள். சில இடங்களில் பார்த்து பேசுங்கள். உடல் களைப்பும் சோர்வும் கொஞ்சம் ஏற்படக்கூடும். கவனமாக இருப்பது எதிலும் நல்லது. தடைப்பட்ட காரியங்களை தடை நீங்கும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். ஆன்மீக பயணங்கள் மேலோங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெண்கள் என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிள்ளைகளை மட்டும் கடிந்து கொள்ள வேண்டாம். என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்க கொடுங்க. கல்வியும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லும். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். விடுமுறை விட்டாலும் நீங்க படிப்பதை தொடர வேண்டும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கனமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் என்ற விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. எதிலும் புதுமை படைக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுகமான நித்திரை என்று ஏற்படக்கூடும். செல்வ போகம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சுயமரியாதை கூடும் நாளாக இருக்கக்கூடும் என்று உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. திருவாதிரை என்று எதிர்பாராத நல்லவைகள் நடைபெறக்கூடும். காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். சுய தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும் என்று ஓரளவு விருப்பங்கள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம்
இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். காலை பொழுது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரக்கூடும். பிடிவாதம் தயவு செய்து வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள். இன்று நடக்கும் காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பண வரவும் எதிர்பார்த்தபடி அமைந்துவிடக்கூடும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். முடிவுகளில் உங்களுக்கு லாபம் ஏற்பட கொடுங்க. குடும்பத்தில் இருந்த சண்டைகள் கண்டிப்பாக நீங்கும். கணவர் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட கொடுங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படக்கூடும். புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உயர் அதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கு, பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லா வேலைகளும் நீங்க எழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். முடிஞ்சளவு இன்று ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் ஓய்வெடுத்துக் கொள்வது சிறப்பு. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பணி சுமை கொஞ்சம் இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். போக போகத்தான் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகள் கூட இப்பொழுது முடிவுக்கு வரக்கூடும். இன்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சுய கௌரவம் மேலோங்கும். மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் இருக்குங்க. விடுமுறை விட்டாலும் இன்று நீங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று செய்யும் காரியங்கள் நிதானம் இருக்கட்டும். ஓரளவு முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்கக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அடுத்தவருக்கு கருத்துக்களை சொல்லும் முன்பு கவனம் இருக்கட்டும். புதிய முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தீட்டிய திட்டம் கூட ஓரளவு வெற்றியை கொடுக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உடல் களைப்பும் சோர்வும் ஏற்படக்கூடுங்க. எதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். பூசம். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். எடுக்கும் முயற்சிகளை தெளிவாக எடுக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். ஆயில்யம். இன்று நிர்வாக திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். இன்று முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களை வெற்றி இருக்கும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனக்குழப்பம் ஓரளவு விலகி செல்லுங்க. வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள். இன்று மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். தீட்டிய திட்டம் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று ஓரளவு செய்யும் காரியங்கள் நிதானமாக செய்யுங்கள். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடியவில்லை, கொஞ்சம் இருக்கின்றது. ஆகையால் எதையும் எடுத்தும் கௌத்தம் என்று செயல்பட வேண்டாம். மதியத்துக்கு மேலதான் மனக்கலக்கமே கொஞ்சம் இருக்கும். எதையோ நினைத்து போட்டு குழம்பிக் கொண்டிருப்பீர்கள். விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனை உருவாகும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய தேவையான வாய்ப்புகள் கிடைக்கும். போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. தேவையான நிதி உதவியும் கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை மேற்கொள்ளக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தியதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கென்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். காதலை நீங்க அமைதி காண்பது மிக நல்லது. எதிலும் பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் நாளினை சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம்.
நட்சத்திர பலன்கள். மகம். இந்த உடல் உழைப்பு அதிகரிக்குங்க. மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல்தான் உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாகும். பொறுமையாக நிதானமாக இருக்க பாருங்கள். குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. பூரம். இன்று உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் இருக்கக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிர்காலம் சிறப்பாக அமைந்து விடக்கூடும். என்று நீங்க பிள்ளைகள் மூலம் பெருமை அடைப்பீர்கள். உத்திரம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பண வரவு கூட எதிர்பார்த்தபடி அமைந்து விடக்கூடுங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. கன்னி ராசினியர்கள். உங்களுடைய சிரமங்களை எல்லாம் இந்த வெளியில் சொல்ல மாட்டீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். திடீர் வரவு வரக்கூடிய சூழல் இருக்குங்க. பணப்புழக்கம் கண்டிப்பாக தீர்ந்து விடக்கூடும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதிரடியாக சில திட்டங்களை தீட்டுவீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு காண்பீர்கள். இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி இருக்குங்க. குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். ஆர்வமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு காணப்படக்கூடும். பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கேற்றாற்போல் செயல்படுவீர்கள். இந்த மூத்த சகோதரருடைய உடல்நலத்தில் சிறிய அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற முடியும். பெண்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை திட்டமிடுதலும் குழப்பம் இல்லாமலும் இருப்பது நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலுக்காக நீங்க எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் எது செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். கல்வியில் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் இருக்கும். விடுமுறை கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இந்த சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சாதுமான போக்கும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். தொழில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடும். இன்று நீங்க ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அஸ்தம். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனக்குழப்பம் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க. இந்த முறையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கேற்றாற்போல் செயல்படுவது கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சித்திரை. உடல் நலம் சிறப்படையக்கூடும். காரியங்கள் வெற்றி நடை போடுங்க. விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் போட்டிகள் விலகி செல்லக்கூடும். தேவையான பணம் கண்டிப்பாக இருக்கும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உற்சாகமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். அலுவலக வேலைகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சில பணிகள் தாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. இன்று எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். துலாம் ராசினியர்கள். இன்று எதிலும் உணவு கட்டுப்பாடு இருப்பது நல்லது. மிகவும் சோர்வாக காணப்படுவீர்கள். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்குங்க. வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்பட கடன் உதவியும் கிடைக்குங்க. நேற்று பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிக்க முடியும். வியாபார போட்டிகள் குறைந்துவிடக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடும். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள்.
காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவு ஏற்பட்டது. கண்டிப்பாக சில இடங்களில் கால தாமதமாகத்தான் கிடைக்கும். அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட வேண்டும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்க வைக்கும். இன்று பெண்கள் தோழிகளுடன் பேசி பழகி மனதை மகிழ்ச்சி அடைய கொடுங்க. வேலைகளையும் ஓரளவு ஏற கட்டிவிட்டு சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் எளிதில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். காதல்ல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும், பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதல்ல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இந்த விடாமுயற்சிக்கு வித்திரும் கொடுங்க. செய்யும் காரியங்களை கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று பெரிய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகக்கூடும். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்த்துக் கொள்வீர்கள். பஞ்சாயத்துகள் நல்லதொரு முடிவை கொடுக்கும். குறையாக இருந்த செயல்கள் மீண்டும் சூடு பிடிக்கும். அதிர்ஷ்டம் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடும். எல்லோருக்கும் இன்று உதவியாக இருப்பீர்கள். பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடுனார் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். இன்று பிள்ளைகள் விஷயத்தில் அமைதியுடன் செயல்படுவீர்கள். காரியங்களையும் ஓரளவு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனப்பதட்டம் குழப்பம் இருந்தது கண்டிப்பாக மாறக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் கூட்டம். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அடிப்படை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். சிரமங்கள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். பொது வாழ்க்கையில கூட உங்களுக்கு புகழ் கொடுங்க. காரிய தடை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடும். இன்று காலை நேரம் கலகலப்பாக அமைந்து விடக்கூடும். தொழில் வளம் மேலோங்கி விடக்கூடும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். எளிமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனக்குழப்பத்திற்கு இன்று முடிவு கட்டுவீர்கள். திட்டமிட்டு செயல்பட்டால் காரியங்கள் வெற்றி இருக்கும். கனவுகள் கண்டிப்பாக நினைவாக கூட்டும். கூடுதலாக இன்று பொறுப்புகளும் வரக்கூடுங்க. ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிக்க கூட்டும். கவனமாக எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். கூடுதல் பண பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். கடுமையான சூழ்நிலை நிலவுவது கண்டிப்பாக மாறும். சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். குடும்பத்தில் இன்று ஒற்றுமை அடைய கொடுங்க. வியாபார போட்டிகளும் குறைந்துவிடக் கூட்டும். கடன் உதவியும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கவனமாக பேசி பழகுவது எதிலும் நல்லது. பெண்களுக்கு விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். திருப்பங்கள் ஏற்படக்கூடும். குடும்ப பொறுப்புகள் வரக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். படியுங்கள். விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற கலகலப்புடன் காணப்படுவீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கொடுங்க. திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கடுமையான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உறங்க முடியாத சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் கூடுதல் முயற்சி எடுத்தால் வெற்றி இருக்கும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அனுஷம். இன்று பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும்.
சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக கைகூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில் முன்னேற்றம் அடைய கடுமையாக பாடுபடுவீர்கள். உடல் நலம் சீராகும். காலை நேரம் மகிழ்ச்சி கொடுக்கும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கொடுங்க. திட்டமிட்டு காரியங்களில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று காரிய தடை தாமதம் ஏற்பட்டது. ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். கேட்டை ஆன்மீகத்தின் ஆட்டம் அதிகரிக்கக்கூடும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடும். பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக கடுமையாக போராடுவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். என்று எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் என்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும், நாடி வரக்கூடும். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பயணங்கள் ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் தேடி வரக்கூடுங்க. வெற்றியை கணிசமாக உயர்த்திக் கொள்வீர்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாக கூடும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல் நலம் சீராக கூடுங்க. சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழல் ஏற்பட்டு பின்னு சரியாக கூடும். மிகவும் வேண்டியவரை பெரிய வேண்டிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவருக்கு வழியை சென்று உதவிகள் செய்வதனால் வீண் விரோதம் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த இடைவெளி கண்டிப்பாக குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளிடம் அன்போடு நடந்து கொள்வது மிக நல்லது. ஒருமுறைக்கு இருமுறை எதிலும் யோசித்து காரியங்கள் ஈடுபடுவது சிறப்பை கொடுக்கும். முடிஞ்ச அளவு இன்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். காதல் கொஞ்சம் கடினமான சூழலை வெளிப்படுத்தும். கோபமான சூழலை வெளிப்படுத்தும். குழப்பத்தையும் வெளிப்படுத்தும். காதலை விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் நல்ல விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். எதிலும் ஆர்வம் உண்டாகக்கூடும். என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நடைபெறாமல் இந்த காரியம் நடைபெறக்கூடும். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். தொழில்நுட்பங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உடல் நலம் சீராகும். சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழல் இருக்கும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. யாரையும் பதட்டப்பட வேண்டாம். என்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து காரியம் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். போராட்டம் நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படையக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று உங்களுக்கு தொகை கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. உத்திராடம் என்று கவனமாக செயல்படுவது மிக நல்லது. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அவசரமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. இந்த நாள் ஓரளவு சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். தேவைகள் எல்லாம் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும், நாடி வரக்கூடும். எடுத்த காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. பயணங்களால் நல்லதொரு பலன் கிடைக்கும். நண்பர்களின் உதவியும் பரிபூரமாக கிடைக்கும். குடும்ப சூழ்நிலையை பிறரிடம் சொல்ல வேண்டாம். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலை யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். என்று விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடைபெறக்கூடும். மனம் தளராமல் இருப்பது எதிலும் நல்லது. வீண் ஆசைகள் மனசுக்குள் தோன்றும். குடும்பத்தில் இருப்பவரால் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறைந்துவிடக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு கண்டிப்பாக மாறும். வீண் விரயங்கள் மட்டும் எதுவும் செய்துவிட வேண்டாம். தொகையும் கேட்ட இடத்தில் கண்டிப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வீண் விரயங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். முயற்சிகளும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் மனதளவில் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். காதல மட்டுமே குளறுபடியாக இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்து கொண்டிருப்பீர்கள். போக போக எல்லாம் சரியாகும். காதல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில்
காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடல் பிணிகள் கொஞ்சம் இருக்கும். வலது தோள்பட்டையில் வலி கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம். குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். விரைவாக செயல்பட்டு மெதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சிரித்த முகம் வெளிப்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அவிட்டம். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். வீண் விரயம் மட்டும் செய்துவிட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் ஒரு பக்கம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தீட்டிய திட்டமும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தொகை கேட்ட இடத்தில் கிடைக்க கொடுங்க. தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விரைவாக பணிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடிவாத குணத்தை நீங்க தயவு செய்து தளர்த்திக் கொள்ள வேண்டும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். பரவலாக அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கண்டிப்பாக இருக்கும். திட்டமிட்டதை விட கூடுதல் செலவு இருக்கும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மை கொடுக்கும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். என்று பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். அடிப்படை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பெண்கள் இன்று செய்கின்ற செயலை கொஞ்சம் அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதல் அமைதி கொள்வது மிக நல்லது. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கும். உயர்கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நடப்பாகக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. முடிவுகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். முயற்சிகளை கூட வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். என்று வாயு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சதயம். எல்லோரிடமும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய பாருங்கள். குடும்பத்தாரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. யாரையும் இன்று நீங்க மதிப்போடு நடத்துவீர்கள். என்று உங்களுக்கு நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனம் மகிழ்ச்சி அடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகிய கூடுங்க. இந்த நாள் நீங்க செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும். மீனம் ராசினியர்கள். இந்த தைரியமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல செயல்கள் மூலம் கண்டிப்பாக சிறப்படைவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீண் விரயம் எதுவும் செய்துவிட வேண்டாம். நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. ஆறுமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். எதிலும் சந்தோஷம் ஏற்படக்கூடும். தொகையும் கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். பொது வாழ்க்கையில் கண்டிப்பாக கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். வருமானம் உயரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும்.
நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடுங்க. மீனம் ராசினியர்கள், பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஆர்வமுடன் இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எதிர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் ஓடிக்கொண்டிருக்கும். சகோதர வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். புதிய பங்குதாரர்கள் வந்து இணைய கொடுங்க. இன்று குடும்ப பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். ஒரு முறைக்கு பலமுறை எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். ஆனால் திட்டமிட்ட செலவுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனம் இருக்கட்டும். பயணங்களின் பொழுது கவனமாக மேற்கொள்ளுங்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். கண்டிப்பாக காதல் திருமணத்தில் போய் முடியுங்க. இன்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்பாராத நிலைமைகள் நடைபெறக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி, இன்று இனிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். நல்லதொரு சிந்தனை உருவாகக்கூடும். குடும்பத்தில் இருந்து மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தீட்டிய திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திரட்டாத்தி, நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சிரமங்களை சரிக்கட்டிக் கொள்வீர்கள். விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாடென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரேவதி, புத்தி சௌதரியம் வெளிப்படக்கூடுங்க. தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். மாமன் மைத்துனர் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடும். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிலுவையில் உள்ள பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும். நீங்களும் கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு சந்தோஷ தருணங்கள் ஏற்படக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயல்கள் முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.